அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். பெப்சி கோக் இது ரெண்டுமே குடிக்காத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருமே பெப்சி கோக் குடிப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த பெப்சி கோக் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான பானம் ஆயிடுச்சு. இந்த பானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பானமா இருந்தாலும் இவங்க என்னென்ன விஷயங்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பெப்சி ரொம்ப பெரிய கம்பெனி. 1940 இருந்து பிலிப்பைன்ஸ் அப்படின்ற நாட்டில் அவங்க இருக்காங்க. ஆனா 1990 வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷேர்ல பெரிய ஒரு குரோத்லாம் வரல. 17% தான் அவங்களுடைய ஷேர் இருக்கு. ஆனா கோக்குடைய ஷேர் அங்க 83% இருக்கு. அவங்க எப்படி இதை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா கோக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகட்டும், இல்ல குடிக்கக்கூடிய மக்கள் ஆகட்டும், அவங்க வச்சிருக்கக்கூடிய ஷாப்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆனா பெப்சிக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கம்மியா இருக்கு. அப்ப யோசிக்கிறாங்க பெப்சி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்ன உடனே அவங்களுக்கு லத்தீன் அமெரிக்கால ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்றாங்க. அந்த ஃபார்முலாவை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா நம்பர் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இந்த நம்பர் ஃபீவர்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நம்பர் இருக்கும். அந்த கேப்ல இருக்கக்கூடிய நம்பர், அதாவது குடிக்கிறப்போ நம்ம பாட்டிலுடைய மூடியில இருக்கக்கூடிய நம்பரும் ஒரு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்புல வரக்கூடிய நம்பரும் ஒன்னா இருந்தது அப்படின்னா அந்த நபருக்கு, அந்த பாட்டில் கேப்பை எடுத்துட்டு வரக்கூடிய நபருக்கு பரிசு அப்படின்றது கான்செப்ட். இந்த மே மாசம், அதாவது பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் ஆகுது. 1992 ஸ்டார்ட் ஆகுது. மே மாசம் வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமா நடந்துருந்தது. அந்த டைம்ல மட்டும் ஏறக்குறைய 51,000 பேர் இதுல அவங்களுடைய பிரைசஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய லெவல்ல இந்த விஷயம் நடக்குது. ஆனா மே மாசம் 25ஆம் தேதி பெப்சி ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதாவது இந்த கேப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு 10 லட்சம் பீசோ அப்படின்னு சொல்றாங்க. பீசோ அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த நாட்டுடைய கரன்சி, பிலிப்பைன்ஸ் உடைய கரன்சியோடைய பேர் பீசோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கரன்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்கள் எல்லோருமே பயங்கர ஆர்வமா இருக்காங்க. நம்பர் அறிவிப்பு வருது. என்ன நம்பர் அப்படின்னா 349, 349 அப்படின்றது தான் அந்த நம்பர். 349 அப்படின்ற நம்பர் அறிவிப்பு வந்த உடனே பெப்சியை நோக்கி நிறைய பேர் அந்த பெப்சி கம்பெனியை நோக்கி நிறைய பேர் வராங்க. ஒருத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாது, ஏறக்குறைய 6 லட்சத்துல இருந்து 8 லட்சம் வரை இருந்த கேப்ல எல்லாத்துலயுமே இருந்த நம்பர் அந்த 349. இந்த 349 இருக்கவே எல்லாருமே அங்க இந்த பெப்சியை நோக்கி வராங்க. அவங்க எல்லாருமே இந்த கிளைம் பண்றாங்க, எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்பதான் பெப்சி யோசிச்சு பாக்குது, இது ஒரு மிகப்பெரிய தப்பா நடந்துட்டு இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் எரரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி என்ன பண்ணுதா, நாங்க எல்லாருக்குமே ஒரு 500 பீஸோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்கள் யாருமே ஒத்துக்கல. இது ஒரு மிகப்பெரிய கலவரமா மாறுது. இந்த கலவரத்துல ஒரு ஆசிரியர் கொல்லப்படுறாங்க, ஒரு குழந்தை இறந்து போகுது. அது இல்லாம பெப்சி ஊழியர்கள் ஒரு 3 பேர் இறந்து போறாங்க. ஒரு ட்ரக்கை கொளுத்திடுறாங்க. இப்படி ஒரு பெரிய கலோபரமே ஆகுது. திருப்பி அகைன் பெப்சி உடைய ஷேர் குறைஞ்சது. சின்ன விஷயம்தான், ஒரு நம்பர், சாதாரணமான நம்பர். இந்த நம்பரை தப்பா போட்டதால திருப்பி பெப்சி இன்று வரை அங்க ஒரு மிகப்பெரிய கோலோச்ச முடியல. இன்னைக்கு கூட அவங்களுடைய ஷேரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25% தான் இருக்காங்க. பட் மேக்சிமம் கோக் தான் இங்க பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. நீங்க அந்த நம்பரை சரியான முறையில உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். சின்னதா நம்ம அதுல ஏதாவது ஒரு எரர் விட்டுட்டோம் அப்படின்னாலும் சரி, இது ஒரு கவனக்குறைவு தான். அது கம்ப்யூட்டர் கவனக்குறைவா இருந்தாலும் சரி, யாருடைய கவனக்குறைவாக இருந்தாலும் சரி, கவனக்குறைவு தான். அப்ப அதுவும் அந்த கவனக்குறைவுல நம்பர்ல ஏதோ ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்னா, நீங்க பேசுறதுல தவறாவதுன்றது வேற, அதுவே நம்பரில் தவறு ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும். அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி. 2006 வரைக்கும் இந்த கேஸ் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்ல கடைசியா முடிவு பண்ணது என்ன அப்படின்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் எரர், இதுக்காக பெப்சி எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இழுத்து மூட்டாங்க. சரிங்களா, அது வேற விஷயம். ஆனா இதால ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் பெப்சிக்கு இருக்கு அப்படின்றது உண்மையான விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்பர் எழுதும் போதும் சரி, நம்பரை படிக்கும் போதும் சரி, அதை உள்வாங்கும் போதும் சரி, சரியான முறையில உள்வாங்கி சரியான முறையில படிச்சு அதை கரெக்டா நம்மளுடைய லைஃப்ல அப்ளை பண்ணிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுதும் சரி. ஓகேங்களா, அதால நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். மறந்துடாதீங்க. எப்பவுமே நம்பரை பத்தி சிந்திச்சுட்டே இருங்க.
வருமானம் நம்மளுடைய நம்பரோட சேர்ந்தது. அதில் நம்மளுடைய வருமானம் பெருகணும் அப்படின்னா நம்பருடைய திங்கிங் எப்பவுமே மைண்ட்ல வந்து இருந்துருக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.